என்னப்பா போவோமா? ஒரு வழியாக கோயம்புத்தூர் விட்டு இப்போ விடைபெற போகிறோம். செக் அவுட் பண்ணியாச்சு. எங்கள் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நண்பா செக் அவுட் பண்ணிட்டோங்க. சொல்லி போதும் தொட நக்கு நக்கு தான் நக்குறப்பா. பெயிண்ட் வந்துடுவாம்மா கெட்டிலா என்ன பக்கம் வாம் பேக்கே வச்சு கெட்டிட்டியா ஜம்முன்னு ரன்னிங்கில் உணுமா இதுக்கில்ல. இதெல்லாம் தொங்கிட்டு கிடக்கல. இதுலேயே கீழே விழுந்தனா வீலியில் சிக்கிச்சுன்னா டமானி ஆகும். எவ்வளோமா விடாது. சரி ஓகே நண்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாவி எங்கே வச்சா தெரியலையா? மெமரிலெஸ் அப்பப்போ மெமரிலெஸ் ஆகுதுங்க. சாவி ஏன்டா தான் இருக்குது. லைட்டாக துணி தாங்க லைட்டாக தொடக்கிட்டு டஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ நண்பா நம்ம செக் அவுட் பண்ணி வச்சுங்க ரூம்லேருந்து. ஸோ நம்ம டேட்டா எடுத்து நெக்ஸ்ட்டு வேறு டெஸ்டினேஷன் வேறு ஏரியாவுக்கு தாங்க போகிறோம். அது ஒரு பெரிய ஏரியாங்க. அது போக பார்க்கலாம் நண்பா. நீங்கள் வந்து கிளம்பிட்டு இன்னும் போகும்போது ஆன் த வேயில் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நண்பா நம்ம வெளியே வந்துட்டோங்க. ஸோ மெயின் ரோடு வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர் நாங்கள் கிளம்பி வச்சுங்க. கோயம்புத்தூரை விட்டு வெளியே போகிறோம். ஸோ அதை நினைக்கும் போது கொஞ்சம் மன கஷ்டமாக தான் நண்பா இருக்குது. கோயம்புத்தூர் 2 டேஸுங்க. 2 டேஸ் கிட்ட கோயம்புத்தூரை சுற்றி இருக்கோம், ரவுண்ட் அடிச்சிருக்கோம். பேட்ட பிளேஸ் நண்பா அதெல்லாம். கோயம்புத்தூர்னு சொல்லும்போது என்னன்னு தெரியல, வந்து பார்த்தா தாங்க தெரியுது. நல்லா இருக்கும். எல்லா இடமுமே பயங்கரமாக இருக்குது. சுற்றி பார்க்க நல்லா இருக்கும். நைட்டெலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 or 2 o'clock வரைக்கும் நாங்கள் சுற்றுவாங்க நைட்டு. நல்லா தாங்க இருக்குது பிளேஸ்லாம். 2 o'clock வரைக்கும் எங்கள் ஏரியாலாம் பார்த்தோன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலுமே ஆட்கள் க்ரௌடாக தாங்க இருக்குது. நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு இதாகவே இல்லைங்க. ஒரு இதாகவே இல்லை, ஜம்முன்னு தாங்க இருக்குது. ஸோ அதான் நண்பா நம்ம இங்கேருந்து கிளம்பி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் அதான் நெக்ஸ்ட்டு ஏரியா எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான் நண்பா போகிறோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து டேரெக்டாக மேப் போட்டு போகிறோம் நண்பா கொல்லி ஹில்ஸுக்கு. எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 210 கிட்ட வருதுங்க கிலோமீட்டர். 206 கிலோமீட்டர் மேலே வருது நண்பா கோயம்புத்தூர்லேருந்து கொல்லி ஹில்ஸுக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். டேரெக்டாக கொல்லி ஹில்ஸு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 o'clock ஆகுதுங்க. மார்னிங் 10 o'clock ஆகிட்டு இன்னும் டேரெக்டாக அப்படியே ஒரு ஃப்ளோவில் போனது நண்பா. இங்கேருந்து போய் சேர்றதுக்கு 4 மணி நேரம் கூகுள் அக்காவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் சேர்றது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மேலே ஆகும் நண்பா. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் நண்பா. ஐடியா தான் நண்பா பண்ணணும். எல்லாத்துக்குமே இவ்வளோ விஷயம் இவ்வளோ இடத்த நம்ம சுற்றி பார்க்க எடுக்கிறாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தாங்க நம்ம பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்வாகனத்துக்கு தாங்க சொல்லணும். மயில்வாகத்தினால தானாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இது மயில்வாகனம் அவர் இல்லைன்னா நம்மளால் வரவே முடியாதுன்னு இல்லை, வரலாம். பட் நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு சோலாக இருக்காருங்க இவர். ஸோ இவரால் தாங்க நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மயில்வாகனம் நம்ம கிடச்சதுனால நமக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. கோயம்புத்தூர் வந்து அவுட்ரு போகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சிக்னலாக ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த அவுட்ரு போகிற வரைக்கும் கொஞ்சம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து கொல்லி ஹில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஏரியா இருக்குது நண்பா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக நாமக்கல் போயும் போகலாம், இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ஈரோடு போயும் போகலாங்க. 2 மேப்பில் 2 ரூட்டு காணிச்சு. ஸோ நம்ம எந்த ரூட்டு சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு போகணும் ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ நம்ம அந்த ஏரியா கவர் பண்ணிட்டு போகலாங்கிற ஐடியா தான் ஈரோடு போய் போகலான்னு போகிறோம். ஸோ ஈரோடு தாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட 200 something சில்லற கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம போகிறோம். ஒரு வழியில் ஈரோடையும் பார்த்துட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும்பா. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எப்படி சொல்ல கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே பக்கத்து பக்கத்தில் தாங்க இருக்குது. சரௌண்டிங் ஒரு 100 கிலோமீட்டர் 100 சில்லற கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாமே இருக்குங்க. அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, அங்கே இங்கே பீப்புள்ஸ்லாம் ஸோ லக்கி தாங்க. எங்கேனாச்சும் எங்கே பிளான் போட்டால் திடீர்னு ஊட்டி எங்கேனாலுமே போகலாங்க. கொடைக்கானல் எந்த பிளேஸ்னாலுமே பிளான் போட்டு அடுத்த செகண்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாமே நியர்பை தாங்க இருக்குது. ஸோ நம்ம ஏரியாவிலேருந்து பார்த்தா மட்டும்தாங்க கொஞ்சம் நமக்கு லாங்குங்கிறது பிடிக்கும். அது நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கணும் நண்பா. நமக்கு லாங் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிராஃபிக் வந்து கிளியராக வெளியே வந்துட்டாங்க. ஸோ ரோடு ரொம்ப பெருசாக ஜம்முன்னு இருக்குது நண்பா. இப்போ எந்த ஏரியா போகிறோம்னா ஏதோ ஒரு ஏரியா பேர் போட்டிருக்குங்க. மஞ்சள் போய்ட்டு ரோடும் பயங்கரமாக இருக்கும். வாட்டெல்லாம் சம்முன்னு இருக்குங்க. சார் வரேன் வெயிட் ரோட்டில் போயிருக்கலாம் பக்கவாக இருக்கு நண்பா. ஃபுல்லாக டேக் ரேஸ் போகிற மாதிரி தாங்க இருக்குது. எல்லாருமே அப்படி தாங்க போகிறாங்க. எல்லாமே ஒரு 80க்குள்ளே தாங்க போகிறாங்க. நம்ம 65 something தான் போகிறோம் கிலோமீட்டர் ஸ்பீடில். ஸோ நம்மளை ஓட்ட வச்சு பஸ்ஸெலாம் போகுதுங்க. எல்லாமே ஒரு 80 கிலோமீட்டர் சம்திங் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் ஓட்ட சூப்பராக இருக்குங்க.
தனி ஃபீல்டுன்பா. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்து வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிருப்போம். ஸோ அந்த ஊட்டிலேருந்து இறங்கி நம்ம கோயம்புத்தூர் பார்த்து வரும்போது ஃபுல் பைபாஸாக தாங்க வந்தோம். ரோடே வேறு லெவலில் இருந்துங்க. வார்த்தையில் சொல்லவே முடியாது நண்பா. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். ரோடும் சரி, இந்த பைக்கில் போனீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்கலாங்க. காரில் போனால் தாங்க ஒவ்வொரு இடமா இது பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் பைக்கில் போனீங்கன்னா உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக லெஃப்ட் ரைட்டும் பார்த்து ஆள் வராங்களா என்னவும் பார்க்கணும். ஓட்டை கடிக்கும் போது மட்டும் வேற பார்க்கணுங்க. ஸோ பார்த்துட்டு உங்கள் பாட்டுக்கு தாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ கோயம்புத்தூரில் இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. வந்தால் எங்களோட ட்ரீமாக இருக்கிற இருந்தாலுமே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிட்டு, நினச்சி பார்க்காத அளவுக்குலாம் நான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதனால் போயிட்டுருக்கணும்பா. இது மட்டும் நண்பா, இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டிய இருக்குது. இதாங்க நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஸோ நமக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம ஒரு பிகினர் தான். ஸோ நம்ம இனிமேல் தான் நம்ம போக போக நிறைய பிளேஸுக்கு நமக்கு ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது நமக்கு லடாக் தான் நண்பா. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணுங்க. எடுத்த உடனே டக்குன்னு நம்ம மாடிக்கு போக முடியாதுங்க. படிப்படியாக தாங்க ஏறி போக முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகி தாங்க போக மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கணும்பா. ப்ரிப்பேர் ஆகணும்னா பார்த்துக்கோங்க, நம்மளும் ஃபிசிக்கல் ரீதியாகவும் ஃபிட்டாக இருந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது இல்லாமல் பைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிட்டாக வச்சுருக்கணும். அதுக்கேற்ற காஸ்ட்டு எவ்வளோ ரூபா ஆகுது அந்த மாதிரி பார்க்கணுன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. எல்லாம் ஒரு நாளில் நடக்கணும்பா. இப்போ தான் நம்ம கால் வச்சுருக்கோம், அதாவது இப்போ தான் நம்ம அடி வச்சுருக்கோம். அடி இப்போ தான் நம்ம வேறு வச்சுருக்கணும்பான்னு போக இறங்கி பண்ண வேண்டியதான். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் நம்ம என்றைக்குமே பின் வைக்கக்கூடாது. நம்ம காலை முன்னே தாங்க வைக்கணும். அது பெரியவங்களாம் சொல்லுவாங்க, முன் வைத்த காலில் என்றைக்குமே பின் வைக்காதே தம்பியுமாங்க. அதே மாதிரி தாங்க, என்றைக்குமே பின் வைக்கக்கூடாது. எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும்பா. எது பண்ணாலுமே ஓகே தான். நம்ம நல்ல விஷயமா எது பண்ணாலுமே ஓகே தான் நண்பா. அதுக்குன்னு கெட்ட விஷயம்லாம் அப்படிங்கிற கதையே கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயம் நீங்கள் எது பண்ணாலுமே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் நண்பா. அடுத்த ஆளை டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருக்குமே நம்ம பேட் திங் பண்ணாமல், ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல், கெட்ட விஷயம் பண்ணாமல், அடுத்த ஆளை ஏமாற்றாமல், இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம ரூட்டில் பார்த்து போயிட்டே இருக்கணுங்க. இப்போலாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி நண்பா. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோடு தாங்க. கரண்ட் அப்புறம் ஈரோடுக்குள்ள வந்துட்டோம் நண்பா. வர வழியில் தாங்க ஈரோடு 2 ரூட் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது ஒரு ரூட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ரூட்டு நாமக்கல், ஸோ இன்னொரு ரூட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. ஸோ இந்த 2 வழியும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் நம்ம இப்போ எந்த ரூட் வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வழியாக தாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இப்போ டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ஸோ ஈரோடு டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கோம். ஒரு வழியாக ஈரோடில் போகணுன்னு ஒரு ஆசைங்க. ஈரோடு வழியாக போகணுன்னு ஒரு ஆசை. அந்த டைம் இதுதான் சாக்குன்னு சொல்லி இருந்தாலும் இந்த ரோட்டை பிடிச்சி வந்துடுவாங்க. அவங்க போகிற போக்கில் ஈரோடையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கிலோமீட்டர் எத்தனை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு நண்பான்னு 114 கிலோமீட்டர் தான் கொல்லி ஹில்ஸுக்கு இருக்குது. இன்னும் டாப் ஏறணுங்க. அதுதான் கதையே. எப்படின்னு தெரியல நண்பா, பார்த்துட்டு ஏறணும். நம்ம கொல்லி ஹில்ஸ் போய்ட்டு நண்பா. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிடணும். ஸோ அந்த ஊட்டியில் உள்ள கிளைமேட்டை கம்பேர் பண்ணும்போது கொதிக்குங்க அந்த இடம்லாம். ஸோ ஈரோடில் கொதிக்கணும்பா. ஈரோடு டவுன், ஸோ ஈரோடு டவுன் வரைக்கும் 1 கிலோமீட்டர் தான் நண்பா இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொதிக்குதுங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் கூட அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது, பட் இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்பா. ஸோ நண்பா கொஞ்சம் மட்டும் நம்ம ஈரோடு தாண்டி இருப்போம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தாண்டிட்டு இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இப்போ நம்ம நாமக்கல்லில் தாங்க இருக்கோம். நாமக்கல்லில் இருக்கும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 59-60 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம கொல்லி ஹில்ஸுக்கு. இன்னும் ஒரு ½ அன் ஹவருங்க. ஒரு ½ அன் ஹவர் கிட்ட போயிடலாம் நண்பா. ½ அன் ஹவர் இல்லைங்க, இன்னும் கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட 1.25 மணி நேரம் ஆகும் நண்பா இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் போய் சேர்றதுக்கு. ஸோ நாமக்கல்லில் தாங்க நம்ம போய் இருக்கோம். நாமக்கல்லில் ஸ்டாப்பியை போட்டு நாமக்கல்ல எனக்கு விசிட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வேண்டியது. நாங்கள் போகிற பக்கம் நிறைய டிஸ்ட்ரிக் வந்துங்க. நிறைய இடத்த தாண்டி வந்தாச்சு. நிறைய இடமும் பிளேஸும் நல்லாயிருக்கு, ரோடும் ஜம்முன்னு இருக்குங்க. குறை சொல்லாமல் இருக்கலாம் இல்லைங்க, ஜம்முன்னா சூப்பராக இருந்தது. நான் ஆப்போசிட்டில் அதாவது நேராக பார்த்தீங்கன்னா பேக்கில் பெரிய ஒரு மலை தெரியுது நண்பா. அதில் ஒரு கோயில் இருக்குன்னு. ஆமாங்க, அது ஒரு கோயில் இருக்கு. பட்டன்
பட் அதை நம்ம இங்கேருந்து பார்த்தா கிளியர் தெரியுது. கிட்டக்கு வர்றாங்க இல்லைங்க, ஏதோ காம்பவுண்டு மாதிரி இருக்குங்க. அது கோட்டைக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி காம்பவுண்டாக இருக்குங்க. எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. வீடியோவில் தெரியுமான்னு தெரில. ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பிடிக்கும். எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் நல்லா பிடிக்குங்க எனக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரி தாங்க கதையே. எப்படி சொல்கிறது, வரலாறு தாங்க பெரிய மேட்ரு. பண்டைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அதை படித்து பார்த்தா தாங்க தெரியுது இப்படி இப்படி இருந்தாங்க அப்படின்னு. இப்போ நம்ம அதில் ஒரு 70% கூட நம்ம அப்படிலாம் அதில் இல்லைங்க. அக்கா பையனு கொஞ்சம் அப்படி இப்படி தான் நம்ம போகணும். சரி, டிராஃபிக் கழிஞ்சிட்டு இன்னும் ரோட்டில் போயிட்டு போகும்போது பாதியை பார்க்கலாம், மீதியை பார்க்கலாம் நண்பா. டீ ஷாப்பில் பிரேக் இருந்தால் தாங்க டைம் டீ அடிச்சு நான் பாருங்க நண்பா. ஸோ நம்ம ஃபைனலாக கொல்லி ஹில்ஸ்கிட்ட வந்துட்டாங்க. இதாங்க நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸு. அது ஜம்முன்னு போட்டுருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு அரசன் போட்டு கீழே ஜம்முன்னு எழுதியிருக்காங்க. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையையும் கொண்டாட அழைக்கிறது. ஓஹோ நானா பாதுகாப்பாக பயணத்தில் உங்களோடு நெடுஞ்சாலைத்துறை. சூப்பருங்க, சும்மா கிடையாது நண்பா. ஒரு மாதிரிப்பட்ட ரோடுங்க. பசங்களெல்லாம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதே முக்கியமாக வாண்டதான் ரோடு நல்ல ஜம்மு கும்முன்னு இருக்கும் பார்த்துக்க. சரியா, அப்படி படுத்து வந்த மாதிரி தான் வரும். அதனால் ஜம்முன்னு கேர்ஃபுல்லாக எதில் ஒன்று இருந்தாலும் பிரேக் அடித்து நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஓகே, காட் இட். கேர்ஃபுல்லாக வாங்க, போகலாமா? ரே பாய், வெயில் வேறு நல்ல அடிக்க இருந்தாலும் ஏதோ போகும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை வீடியோவில் பார்த்த கொல்லிமலைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் ஏற போகிறோம். ஸோ நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இது தாங்க. ஸோ நம்ம அதை தான் கடக்க போகிறோம். அதாவது அந்த பிளேஸுக்கு நம்ம வந்துவிட்டோம். இன்னும் மேலே ஏறி பார்க்க போகிறோம் நம்ம எந்த மாதிரி இருக்குன்னு. தமிழ்நாட்டிலே மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ்னால் இது தான் நண்பா. என்னப்போ ஏமண்டி ஜலிகண்டி ரைட் அண்ட் வாட்ச். அரே இன்னைக்கெல்லாம் வந்துட மாட்டான், 4 நாள் ஆகுங்க நண்பா. இன்னும் மேலே ஏறும்போதாங்க கதை. என்ன உள்ளே வந்துடுவாங்க, கால் எடுத்து வச்சாச்சு. இனிதாண்டா இருக்கு பைக்கு சொல்லு, இனிதாண்டா இருக்கு உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு. அதாவது கஷ்டம்ங்க ரோடு. வந்துருவா அப்படியா? நான் வரேன். சரி ஓகே நண்பா, பேக்கெல்லாம் பார்த்து வாங்க. சரின்பா, உள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. ரொம்ப இறங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தாங்க நம்ம இறங்கின ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக தெரிலங்க. இன்னும் போவேன் நான் காணிக்கிறேன். மேப்பில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுண்ணா உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலங்க. என்ன தெரியுது பாருங்க, இருக்குங்க. ஏதாவது மற்ற அந்த மூளையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள நீங்கள் ஃபோட்டோலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்போது எங்களை கிடுக்கிடுன்னு வளைவு நெளிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குங்க. நண்பா ஃபாரஸ்ட் செக்கிங் போஸ்ட் நண்பா, கொல்லி ஹில்ஸ் ஃபாரஸ்ட் செக்கிங் உள்ளே தாண்டி வந்தாச்சுங்க. ஸோ ஹோ நண்பா, நான் மேலே கொஞ்சம் வந்துட்டாங்க. 2-3 பெண்டு தாண்டிட்டோம். இன்னும் அடுத்த ஒரு 2 பெண்டு வருது பாருங்க. சாம்பிள் காணிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க நண்பா. தாண்டின 2-3 பெண்டுக்கே விட தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஆப்போசிட் வண்டி இருந்தால் தாங்க ரொம்ப டேஞ்சரஸ். இல்லைன்னா கூட நம்ம ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிடலாம். அப்படி எப்படி இருக்கு பாருங்க டேனிங். ஏஸ் ஐயோ, ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஜம்முன்னு இருக்குது. திரும்ப போய்க்கலாம் ஆப்போசிட்டில் வண்டி வராத வரைக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கார் வந்தால் கூட ஓரளவு திருப்பிடலாங்க. ஒரு லாரி பஸ் அந்த பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவனமாக தாங்க திருப்பணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி திருப்பியிருப்பாங்கன்னு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுனால கவனமாக திருப்பணும். நான் பாருங்கள் எப்படி திரும்புதுன்னு. அங்கே திருப்பின ஓட்ட நடத்துங்க. அவாய்டு ரேஷ் டிரைவிங் போட்டிருக்காங்க. ஏ அப்பா, ஓ மை காட், லெஃப்டில் பாருங்க வேற லெவலில் இருக்குங்க இதெல்லாம். ஓ ஓ ஓ ஓ எப்படி திரும்புது.
ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா ஆப்போசிட்டில் லாரியாக தான் பார்த்தா இந்த ரோட்டில் தாங்க வரும். நம்ம வரோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் தாங்க லாரி பஸ்லாம் வரும். அப்போ நம்ம டக்குன்னு எங்கே திரும்பணும் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஏறிடணுங்க. அது டக்குன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பட் நம்ம டக்குன்னு அப்போ அந்த டைமில் தாங்க பிரெயினையே ஆக்டிவேட் பண்ணணும். இவ்வளோ நாள் அதை ஒதுக்கி நம்ம அதை பாஸ் பண்ணி அப்படியே வச்சுருப்போம். இனிமேல் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கன்ஃபார்மாக நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தாங்க தெரியும் கதை என்னென்னு. அப்படியே அதுவும் இந்த டைமில் கூட நீ ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னு வைங்க டமால்னு ஏகும். ஏன்னா இறக்கத்தில் லோடு வச்சு வந்தாருன்னு ஒன்றே ஒன்று முடியாது. நண்பா இன்னும் கிடக்குங்க மேப்பில் பார்க்க மடகரந்தே இருக்குங்க. இன்னும் மேலே இற வேண்டியிருக்கோம். பாதி கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. நண்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் இருக்கு நண்பா. பிரேக் அடித்தா நிப்பாட்டிட்டு அவ்வளோதாங்க கதை முடிஞ்சு போகும். பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு நண்பா. சேஞ்ச் ஆனது கிளியராக தெரியுதுங்க. மேலே இன்னும் கொஞ்சம் 18 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஐயா 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 பெரிய பெரிய வண்டியாக போதும் நண்பா. இன்னும் 14 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 14 கிலோமீட்டரில் இப்போ கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுங்க. இன்னும் 2 பெண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துங்க. வெயில் அடித்து ஹீட்டாக இருந்தது. இப்போ 2 பெண்டுக்கு மேலே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங் ஆகிட்டுங்க. ஓகே நம்ம ஒதுக்கிட்டோங்க. அந்த ரூம் 2 எவ்வளோ ரேட் எவ்வளோ கேட்டு வரட்டுங்க. ஏன்னா அங்கே உள்ளே போக மெயின் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா 2500 நாங்கள் விசாரித்து பார்த்ததில் அவ்வளோ சொன்னாங்க. இப்போ அவுட்டரில் போனாவது கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. வரும்போது 2 ஏரியாவில் கேட்டு பார்த்தோம். ஸோ அப்படி சொன்னாங்க. ஸோ அவுட்டரில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கீழே எடுத்து பாருங்கள். உள்ளே போக ரேட்டு கூட தான் இருக்கும். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. கேட்க போயிருக்காப்புல கேட்டுட்டு வரட்டுங்க. இன்னும் 7 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது நண்பர்களே. இன்னும் போகணுங்க. வழி கிடக்குங்க. கொள்ளை ஹெல்ஸ் வேறு லெவல் ப்ரோ. சரி ஃப்ரெண்டில் எங்கே கேட்டு பார்ப்போம். சரியா ஓகே ஃப்ரெண்டில் போவோம். யார் ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். வண்டி எடு நண்பர்களே. டூரிசம் பிளேஸ்னாலே ஒரு தொகை தாங்க ஆகும். அது தெரிஞ்சே தான். பட் இங்கே கேட்டாலும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசார்ட்டில் கேட்டோம். நேம்லாம் தெரிலங்க. பட் இந்த ரெசார்ட்டில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 டேக்கு அதாவது 1800 கேட்டுக்கிறாங்க. ஒரு நைட்டு மட்டுங்க. மார்னிங் செக் அவுட் பண்ணணுமா. அதாவது இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 o'clock மேலே தாண்டுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் செக் அவுட் பண்ண மாதிரி இருக்கணும்பா. அப்படி தான் சொல்கிறாங்க. மார்னிங் தான் ரூம் இருக்கும். ஸோ மார்னிங் செக் அவுட் பண்ணுங்கள். 1800 அப்படிங்கிறாங்க சார்ஜ். ஸோ அது நமக்கு செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எழும்பி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ண முடியாது. இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். ஸோ வந்ததுக்கு எதாவது பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால் இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நைட் நாளைக்கு கழிச்சு மார்னிங் தாங்க நம்ம கிளம்புவோம். 1 டே ஸ்டே பண்ணிட்டு தாங்க போகிற மாதிரி இருக்கும். வாக்கிங். அரே பையா ரோடு எப்படி இருந்தது? பக்காவாக இருந்துலா? ஒரு மாதிரிப்பட்ட ரோடு கேட்டீங்களா? அடையா அன்னையா நடந்து 2 மணி நேரம் கூட அவ்வளோ அன்னையா. சரி உங்கள் மெமரி லாஸ் ஆகிட்டீங்களா? ரோட்டை பார்த்துல மறந்துட்டீங்களா? அதான் மேக்ஸிமம் ஹில்ஸ் எந்த வண்டி பின்னாடியுமே நிற்க விடல. ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கணும். நீ ஒட்டி பின்னியா அவன் கரெக்டா அவனுக்கு ஒரு டிரைவிங் தெரியலையா இருக்கும். நல்ல அவன் எப்படியும் பிரேக் அடிச்சு தப்பிச்சு ஏற்றிட்டு போயிட்டு அவனுக்கு இடிக்காம கஷ்டம் தானுங்கோ. ஓகே நண்பா. ஸோ நம்ம பார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் எடுத்தாச்சுங்க. கொல்லிகேஸில் ரீச் ஆகி நம்ம ரூம் எடுத்துருக்கோம். ஸோ நண்பா நம்ம அதாவது ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட நம்ம இந்த விளாக் முடியுதுங்க. ஏன் முடியாதுங்க. நாளைக்கு காலத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாளைக்கு காலத்தையும் நிறைய 2 இடத்துக்குலாம் போகிறோம். அதையும் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஸோ இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட்டிங் வரும். ஸோ டயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. நன்றி வணக்கம்.